ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இதுவரை நடத்தின தேவன் உங்களை இன்னும் நடத்துவார். இந்த வார்த்தைகளினால் பலனடையுங்கள். பலனடையும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்க ஆராதிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற சந்தோஷம் எப்பொழுதுமே எல்லையில்லாத சந்தோஷமாய் இருக்குமே தவிர எல்லைக்குட்பட்டதாய் அல்ல. அளவுக்கு மிஞ்சின சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற தேவன், அதை ஆனந்தமாய் தருகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களுக்கு ஏன் அந்த சந்தோஷம் வந்தது? வழி தெரியாமல், திசை தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருந்தார்கள். ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடவில்லை. நோக்கும் திசைக்கு போய் சேர வேண்டிய லக்கில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்களுக்கு எந்த உதவியும் இல்லை. உதவி இல்லாமல், லக்குகளுக்கு போய் அடைய முடியாமல், திசையும் தெரியாமல், விழிப்புதுங்கி நடுரோட்டில் நிற்பதைப் போல நடுச்சந்தியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலாய் என் கர்த்தர் அனுப்பின ஒன்று நட்சத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்ட பொழுது, அந்த நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம் அல்ல, ஏதோ எல்லாருடைய கண்களுக்கும் தெரிவதை போன்றதான ஒரு நட்சத்திரம் அல்ல. இவர்களை வழி நடத்துவதற்காகவே, இவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே, இவர்களை அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்காகவே தேவனால் அனுப்பிவிடப்பட்ட ஒரு விசேஷித்த நட்சத்திரம். அதை கண்ட பொழுது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்? கலக்கம் மாறியது, பயம் மாறியது, சந்தேகம் மாறியது, தைரியம் வந்தது. ஆமே, ஒரு சந்தோஷம் பிறந்தது, ஒரு ஆறுதல் பிறந்தது. நாம் நினைத்ததை இப்பொழுது செய்ய முடியும் என்கிறதான ஆமே ஒரு இருதயத்தில் கொண்டாட்டமும் வந்தது. காரணம், அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பிள்ளை இருந்த ஸ்தலம் மட்டும், எங்கே அவர்கள் போக விரும்பினார்களோ, அவர்கள் போக விரும்பினதான அந்த இடம் மட்டும் அவர்களை நடத்துவதற்காகவே கர்த்தர் அந்த நட்சத்திரத்தை அவர்களுக்காக அனுப்பினார். இந்த 12வது மாதத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எம் தேவன் அதை செய்வாராக. நீங்கள் போக வேண்டிய இடங்களுக்கு, போக வேண்டிய இலக்குகளுக்கு, உங்கள் தரிசனத்தின்படி உங்கள் காரியங்களை செம்மையாய் முடிய பண்ணுவதற்கு உங்களை வழி நடத்துகிற நட்சத்திரமாய் கர்த்தர் உங்களோடு கூட வருவாராக. எது மட்டும்? நீங்கள் போய் சேரும் மட்டும், உங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும் மட்டும், உங்களுக்கு குறித்த ஸ்தலத்திற்கு போய் சேரும் மட்டும், பரலோகத்தில் ஆமே கர்த்தர் ஆமே நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த கிருபையான வீட்டிற்கு போய் சேரும் மட்டும் நம்மை விட்டு விலகாமல் வழி நடத்துகிற நட்சத்திரமாகிய இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக, உங்களையும் நடத்துவாராக. இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, அன்றைக்கு அவர்களுக்கு உண்டான, அவர்களுக்கு வழிகாட்டின அந்த நட்சத்திரம் இன்றைக்கு எங்களுக்கும் வழிகாட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ள தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹேவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.